ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நம்முடைய குலதெய்வ தேவேசர் அவர்கள் தங்களுடைய அமுத வர்ஷிப்பின் போது எடுத்து ஆளுகின்ற பழமொழிகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பழமொழி, சாகிறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆழம் என்ற இந்த பழமொழியை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய பெருமானவர்கள் நம்ம கூடயே இருந்து தினமும் நாம என்ன பேசுறோங்கிறத கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கும் நான் உணர்ந்தேன். இன்னைக்கு ஒளிநாடாவில போடும்போதும் தெய்வம் அவர்கள் இந்த சாவை பற்றி தான் எடுத்து சொன்னாங்க. எப்படின்னா, எடுத்த உடனே சாவுல 2 வகை இருக்கே அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியுமா? நாம சொன்னதுனால தானே தெரிஞ்சது. முத்திக்குரிய சாவுன்னு ஒரு சாவு இருக்கு, நரகத்துக்குரிய சாவுன்னு ஒரு சாவு இருக்குதே. அந்த முத்திக்குரிய சாவுக்கு பேரு மவுத்து. மவுத்து சாவு அப்படின்னு 2 பேர் வச்சிருக்காங்களே, அப்ப 2 வகையான சாவு இருக்கணுமே. உன்னை படைச்சிட்டே அந்த வித்து உன்னை விட்டு வெளியாகாம உனக்குள்ளாகவே அடங்கி இருந்தா அதுக்கு பேர் தான் அடக்கம். அது வெளியாயிருச்சுன்னா அதுக்கு பேரு சாவு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு தெய்வம் அவர்கள் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ இந்த செயல் அதிகாலத்துல இருந்து வந்தது தானே. அப்படி அடக்கமானவங்களை இன்னைக்கும் தெய்வமா போய் கும்பிடுறோமே. அப்படி அடக்கமாகாதவங்களை பேயாக நினைக்கிறோமே. இந்த செயலை தானே வடலூர் வள்ளப்பிரான் அவங்க கொண்டு அவங்க கூவி கூவி பார்த்தாங்க. ஒரு தலையாவது அவங்க சொல்ல கேட்டுச்சா? கடையை விரிக்கையும் கொள்வாரில்லைன்னு போனாங்களே அப்படின்னு இந்த சாவை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம்னு நம்முடைய பெருமானவர்களும் இன்னைக்கு ஒளிநாடாவில் இந்த சாவை பத்தி எடுத்து சொன்னதை நம்ம கேட்டோம். அப்போ எந்த நேரம் இந்த சாவை பற்றி நினைக்கிறவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த உலகத்துல சொல்லுவாங்க. என்ன எந்த நேரமும் ஆக்கங்கிட்ட மாதிரி சாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது. பேசாம இருந்தா அது வராம இருக்குமா? அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரத்தானே போகுது. அதுல 2 வகை இருக்கே, அதுல இருந்து தப்பிக்கணுமே, அதுல அந்த நல்ல வகையை நாம அடையணுமேங்கிற எண்ணம் வரணுமே. இப்போ பேசினா தானே அந்த செயலை செய்ய முடியும். அப்போ இந்த பழமொழி, சாகிறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆழம், இந்த பழமொழி எதை குறிக்குது? தெய்வம் அவர்கள் எந்த சூழ்நிலையில இந்த பழமொழியை எடுத்து உபயோகிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த பழமொழியை வச்சு நம்முடைய தெய்வம் அவர்கள் வாக்கியங்களை வச்சு நாம புரிந்து கொள்வதை நாம பகிர்ந்து கொள்வோம். அதாவது, சமுத்திரத்துல போய் இறங்கி சாகணும்னே இறங்குறது அது ஒரு கொலை அல்லவா? ஒரு சமுத்திரம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு மகா பெரிய ஆழம் கொண்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த சமுத்திரம் பயங்கரமானதாக, ஆழம் மிக்கதாக, அகண்ட பரப்புடையதாக தெரியும். ஆனா சாகணும்னு முடிவெடுத்த ஒருவனுக்கு அதனுடைய ஆழம், அதனுடைய அந்த விஸ்தாரமான பரப்பு எதுவும் அவனுக்கு கண்ணுக்கு புலப்படாமல், அவனுக்கு அவனுடைய நோக்கம் எல்லாம் சாகணும், அழிந்து போகணும் என்ற ஒரே நோக்கத்தில் இருப்பதால் அவனுக்கு அந்த பயம் இல்லாமல் ஏதோ முழங்கால் அளவு நீரில் இறங்குவதாக எண்ணி அதுல இறங்குறான். ஆனா இது ஒரு அறிவுடையோர் செயலாகுமா? நான் கடலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் அப்படியே இறங்கிதான் சாவேன் அப்படிங்கிறது ஒரு அறிவுடையவர்களுடைய செயலாகுமா? அஞ்சுறதுக்கு அஞ்சணுமே. நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு தைரியமா இருந்தா அஞ்சுவதற்கு அஞ்சித்தானே ஆகணும். வள்ளுவர் பெருமான் அவங்களும் சொல்றாங்களே, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்ச மாட்டேன்னு சொல்றது அறிவுடைமை அல்ல, அது பேதமை, அறியாமை. அஞ்சுவதற்கு அஞ்சுவது அறிவார் தொழில், அறிவுடையவங்களுடைய தொழில். அதாவது அஞ்சக்கூடிய ஒன்றனுக்கு அஞ்சாதிருப்பது பேதைமை என்கிற அறியாமை. ஆனால் அஞ்சக்கூடியதற்கு அஞ்சுவது அறிவுடையவர்களுடைய தொழில் என்று வள்ளுவர் பெருமானவர்கள் அஞ்சுவதற்கு அஞ்சித்தானே ஆகணும், அதுதானே அறிவுடையவர்கள் செயலாக இருக்கும் என்று எடுத்து எம்புகிறார்கள். இப்போ நான் கடலின் ஆழம் குறிச்செல்லாம் பயப்பட மாட்டேன்,
அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள இறங்குறதும், நெருப்பு என் மேல, நெருப்புல குளிச்சாலும் நான் பயப்பட மாட்டேன்னு நெருப்பை மேல வச்சுக்கிறதும், உடலுக்கு மாற்றமான மாரண உணவு இருந்த நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி விஷத்தை அருந்தியும் இந்த சாவை நோக்கி செல்வது என்பது அறிவுடையார் செயலாகுமா? அப்போ இந்த தூலத்துல நம்ம அறிவுடைய செயல் செய்யணும் தானே இந்த மனித தூலத்துல இறைவன் அறிவை வச்சு படைச்சிருக்காங்க. இந்த தூலத்தை அழிச்சிட்டா, இந்த தூலம் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னு நினைச்சுதான் இந்த செயலை செய்யறாங்க. இந்த தூலத்தையே அழிச்சிட்டா அந்த கஷ்டம் தீர்ந்து போயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த கஷ்டம், இந்த செயல் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த தூல வாழ்க்கையில் இவனுடைய பேராசையின் காரணமாக ஏதாவது கஷ்டம் நெருக்கடி ஏற்பட்டு விட்டால், ஒரு கஷ்டம் நெருக்கடி ஏன் ஏற்படுது அப்படின்னா இந்த மனிதனுடைய பேராசையின் காரணமாகத்தான் ஏற்படுது. அப்போ அதனால இவன் உடலை அழிச்சுக்கிட்டா இவன் உடல் தான் அழியுமே தவிர இவனுடைய எண்ணங்களோ நினைவுகளோ அழியாதே. அப்போ அந்த கஷ்டத்தையே பெரிதாக எண்ணி, மரணம் என்பது ஒரு சிறிய அற்ப நேர கஷ்டம் தானே, இந்த உலக கஷ்டத்தை பெரிதாக எண்ணி மரணம் என்பது ஒரு சிறிய அற்ப நேர கஷ்டம், இந்த பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அந்த சிறிய கஷ்டத்தை கொஞ்ச நேரம் தானே, ஒரு செகண்ட் கஷ்டப்பட்டுட்டு உயிர் போயிருமே அப்படின்னு நினைச்சுத்தானே அந்த காரியத்துக்கு துணிகிறார்கள். ஆனால் அந்த கஷ்டத்தின் நீளம் அவங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு நிமிட நேரம் அல்ல. அந்த கஷ்டத்தினுடைய நீளம் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இது பற்றி நம்முடைய பெருமானவர்கள் மான்மியத்துல அருளி திருப்பத்தூர் அந்த பிரசங்கத்துல அருளி செய்யறதை நம்ம பார்ப்போம். மான்மியம் ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் 294. அன்றையும் புண்ணிய பாவம் என்னும் இருவினை படைப்பு பழுப்பார பொதி சுமந்து ஓடிக்கொண்டிருக்கும் பெரிய பூமியினிடத்தே மனு ஜென்மம் எடுத்து மனு சதள போல வளர்ச்சியில் இச்சையுற்று தேடி வருந்தி முழுப்பாடுற்று முனைப்பேறி வந்து கொண்டிரான் என்ற மண் பெண் பொன் ஆகிய இம்மூவாசையின் பெருக்கு விரிவு வீக்க விளைவினாலே. உனக்கு துன்பம்லாம் எதுக்கு வருது? நீ இந்த மண் பெண் பொன் இந்த மூணுலை வைக்கிற அந்த பேராசையின் காரணமாக தான். அதுல ஏதாவது ஒண்ணு கிட்டாம போகும்போது எனக்கு எப்படி அது கிட்டாம போகலாம், எனக்கு அது கிட்டாம போச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், என் உயிரை மாற்றிக்குவேன் அப்படின்னு இந்த பேராசையின் காரணமாகத்தானே இந்த எண்ணம் வருது. மண் பெண் பொன்னாகிய இம்மூவாசையின் பெருக்கு விரிவு வீக்க விளைவினாலே ஏதாவது ஒரு இடர் நெருக்கடி புறமானித்தன சம்பவங்கள் அழி அவாவினால் ஏற்பட்டு விட்டால், அப்ப இந்த இடரு நெருக்கடியெல்லாம் எதனால வருது? உன்னுடைய பேராசைனாலதான் வருது. அந்த ஆசையை குறைச்சிக்கிட்டா எனக்கு ஒண்ணு கிடைக்கல, அது ஏன் கிடைக்கல, அது கிடைக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், கடலுக்குள்ள இறங்கி செத்துருவேன், இல்ல விஷத்தை குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சாவை நோக்கி போனா அந்த கஷ்டம் அந்த ஒரு நிமிட நேரத்தோட போறதா? அழி அவாவினால் இவனுக்கு அந்த கஷ்டம் ஏற்படுது. அந்த அழி அவாவின் அற்பத்தன காரியத்திற்காக நெடுங்கால பெரிய காரிய பேருயிர் வாழ்வினை. நீ இந்த உலக வாழ்வு அற்பமான வாழ்வு, ஒரு பூனை ரோமம் போன்ற வாழ்வு, ஒரு கோழி மேல சவாரி செய்கிற மாதிரியான வாழ்வு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு இங்க எது வந்தால் என்ன எது போனால் என்னன்னு இருக்கணும். அது தெரியாம அந்த நெடுங்கால செத்த பிறகு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு மனத்து இருட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மனத்து இருட்டின் காரணமாக இந்த செத்ததோட எல்லாம் முடிஞ்சிருது, என்னுடைய துயரத்துக்கு ஒரு முடிவு வந்துருதுன்னு நினைக்கிறியே, அது இல்ல. இந்த தூலம் இருந்தா கூட நீ அந்த துயரத்தை மாற்றி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தூலத்தையும் அழிச்சிட்டு அந்த துயரத்திலேயே எத்தனை காலம் நீ அழகையாக பேயாக தெரிய போறியோ தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் வாழ போற அந்த நெடுங்கால பெரிய காரிய பேருயிர் வாழ்வையும் இழந்தவன் ஆகிற நீயே. நெடுங்கால பெரிய காரிய பேருயிர் வாழ்வினை அற்பமா எண்ணி இழந்து
இந்த அற்ப உலக கஷ்டத்துக்காக இதுக்கடுத்து வாழ போறமே ஒரு பெரிய நெடுங்கால பேருயிர் வாழ்வு, அந்த வாழ்வ நீ அற்பமா நினைக்கிற, அந்த வாழ்வு அற்பமா எண்ணி இழந்து எக்கோடி காலங்களும் கொடுநரகத்தில் தங்கி நிலைக்க வேண்டியதாய் விடுமே என்று அஞ்சாது. அதுக்கப்புறம் எக்கோடி காலத்துக்கும் நரகத்துல தங்கி நிலைக்க வேண்டியதா வருமே. இதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. இந்த விவரமெல்லாம் தெரியாததுனாலதானே இந்த காரியத்தை செய்யறாங்க. இப்போ இதுவரைக்கும் இதை எடுத்து சொல்வதற்கு நாதி இல்லாத ஊர் நீ தூரமான அந்தப்புறத்து சேலூரில் ஸ்தாவரமாக குடியிருந்து கொண்டிருக்கின்ற என் தூல பிறப்பரே அப்படின்னு தெய்வம் அவர்கள் தான் நம்மளை வலிய தேடி நம்மளுக்கு இதெல்லாம் சொல்றாங்க. தெய்வம் அவங்க சொல்லலைன்னா நமக்கு இதெல்லாம் தெரியுமா? எக்கோடி காலங்களும் கொடு நரகத்தில் தங்கி நிலைக்க வேண்டியதாய் விடுமே என்று அஞ்சாது, உணர்ச்சியில் ஓராது, ஒரு சிறிய நேர கஷ்டத்து தற்கொலைதானே என்று யோசனை பண்ணி அத்தற்கொலையினை செய்து கொண்டால் இப்போது ஏற்பட்டிருக்கும் உலக இடறு நெருக்கடியை கடந்து கஷ்ட நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று எண்ணமுற்றுத்தானே பற்பலவாறான தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இப்ப நமக்கு இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அதுல இருந்து தப்பிச்சுக்கிடலாம், செத்துட்டா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு எண்ணித்தானே தற்கொலை செய்யற. ஆனா நீ தப்பிக்க முடியாது. இந்த தூலம் இருந்தா கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தூலத்தை இழந்தா பிறகு அழகையா தெரியும் போது நீ அந்த கஷ்டத்திலேதான் நினைச்சு 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 எத்தனை ஆண்டு காலம் அப்படி பேயா தெரிய போறியோ தெரியாதே. அதனை பார்த்து கேள்வியுறும் பேர்கள் எல்லாம் அந்த அறிவகன்ற முழு பாவகர் அயோக்கிய துர்மரணத்தை உடைய அண்ணானை மகா ரோஷக்காரன் என்றும் ஒரு சொல்லு பொறுக்காத ஈசுடைய சத்தியவந்தன் என்றும் பேசுகின்ற வரிசையினிடத்தே. அப்போ அப்படிப்பட்டவனை பார்த்து இந்த உலக மக்கள் இப்ப ரொம்ப ரோஷக்காரன், ஒரு சொல்லு பொறுக்க மாட்டான், ஒரு சொல்லு சொன்ன உடனே இந்த போயிட்டான். அப்போ உனக்கு அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை இல்ல, இது அறிவான செயல் இல்ல. இத உலக மக்கள் மகா சத்தியவந்தன் என்றும் ரோஷக்காரன் என்றும் இத்துடன் இந்த உலக கஷ்டங்களை எல்லாம் முடித்து கொண்டு போய்விட்டான் என்றும் கூறுகின்ற அந்த உலக அம்மவர்கள் மனத்தளவு உறைந்து கிடப்பதனை நோக்கியது. இப்படி எல்லார் மனசுலயும் இப்படியான ஒரு இருட்டு தான் உறைஞ்சு கிடக்குது. 12 காலங்களும் முடிவிலா அவதி அலறுதலுக்குள் புகுதும் தளவு வாசற்படியாகிய தற்கொலை சடுதிச்சாவு துரு மரணத்தை நீ அதுக்கப்புறம் 12 காலங்களும் முடிவில்லாத அவதி அலறுதற்குள் புகுத போறியே. அந்த சடுதி சாவு ஒரு நிமிஷத்துல செத்துடலாம்னு நினைக்கிறியே, சடுதி சாவு விரைவா அப்படி கொஞ்ச நேரத்து கடலுக்குள்ள இறங்கினோடனே மூங்கி அப்படியே செத்து போயிடலாம், ரசத்தை சாப்பிட்டோடனே அப்படியே செத்து போயிடலாம், சடுதியில நமக்கு சாவு வந்துடும், சடுதியில நம்ம இந்த கஷ்டத்துல நீங்கிடலாம் நினைக்கிறியே. அது அப்படிப்பட்ட அற்ப நேரத்து சாவு அல்லவே அல்ல. ஒரு அற்ப நேரத்து அவஸ்தை சாவேதான் என்று எல்லோரும் எண்ணி இருக்கின்ற திண்ணம்தானே என விளங்கும்படி எடுத்து காட்டுது பிறப்பரே. இப்படி எண்ணி இருக்காங்களே இந்த மக்கள். அப்போ இவனுக்கு எதனால இந்த கஷ்டம் வருது? இவனுடைய மூவாசையின் பெருக்கு விரிவு வீக்க விளைவினாலதான் இந்த கஷ்டம் வருது. அப்போ இந்த கஷ்டத்துக்காக விடுதலை பெறோம்னு நினைச்சு இவன் செய்யற காரியத்தினால இவன் இழக்கிறது என்ன? நெடுங்கால பேருயிர் வாழ்வு. அந்த வாழ்வை இழந்துறான். இவன் பெற வேண்டிய வாழ்வு என்ன? அந்த நெடுங்கால அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாச ஒரு வாழ்வு. அதை பெற வேண்டிய நீ அதையும் இழந்து தவிக்க போறியே. இந்த துர்மரணம், இந்த துர்மரணத்துக்காரனுக்கு பேரா ரோசக்காரன் சத்தியவந்தன். இது முடிவிலா அவதி அலர்ந்து, முடிவு இருந்தா பரவாயில்ல, முடிவே இல்லாத ஒரு அவதி துன்பம். நீ இந்த தூரத்தோட இருந்தா கூட அந்த துன்பத்துக்கு ஒரு முடிவு வந்துருமே. தேகத்தையும் விட்டா பிறகு நீ முடிவிலா அவதி அலறுதற்குள் புக போறியே. அந்த வாசப்படிக்குள்ளதானே நீ நுழையிற, அந்த சாவுங்கிற வாசப்படியில. அப்போ யுகங்கோடி காலம் இந்த அழகை தூலம் எடுத்து அவஸ்தையுற நேர்ந்து விடுமே நீ செய்யற இந்த அற்ப காரியத்தினால. அது என்ன ஒரு சிறிய நேரத்து மரணமா அப்படின்னா இல்லையே. அது யுகங்கோடி காலம்
மனிதனுக்கு இந்த அனித்திய தூல தேகத்துக்கு பின் ஜீவ தேக வாழ்வுதான் முடிவில்லாத ஊழி ஊழி கால சொர்க்கபதி வாழ்வு. இந்த அனித்திய தூல தேக வாழ்வு கொஞ்ச நாள் வாழ்வு, நீர்க்குமிழி போன்ற வாழ்வு, தாமரை இலை தண்ணீர் போல வாழ்வு. இது எவ்வளவு நாளைக்கு நிற்கும் சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு பின்னால வாழப்போறிய ஒரு ஜீவ தேக வாழ்வு, அது முடிவில்லாத ஊழி ஊழி கால சொர்க்கபதி வாழ்வாக இருக்கணுமே. அதை கசப்பு தீட்டு நாற்ற பிசாசு உடலாக மாற்றி போடாதே என்று உன் முகம் பார்த்து கூறுகிறேன். இறைவன் உன்னை இடையே அவஸ்தையில் அவமானப்பட்டு போவதற்காக படைக்கவில்லை என்று திட்டவட்டமாக எனக்கு தெரிந்து பழகி இதை உனக்கு சொல்லுகின்றேன். இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. அப்போ நித்தியமே இல்லாத இந்த உலக வாழ்க்கையவே நித்தியமானதாக, இதுதான் பெரிது, இதுல வர்ற ஒரு சின்ன சின்ன அற்ப கஷ்டங்கள் தான் பெருசு அப்படின்னு எண்ணுவதால் தான் இந்த மனிதன்லாம் இந்த துர்மரணங்களை தானாக இவங்க ஏற்படுத்தி கொள்றாங்க. இவன் பெற வேண்டியது ஒரு நெடுங்கால பெரிய காரிய பேருயிர் வாழ்வு, கோடி சூரிய பிரகாச வாழ்வு இருக்கேன். அந்த வாழ்வை இந்த அற்ப கஷ்டங்களுக்காக அதை இழந்துடலாமா? அந்த நித்திய வாழ்வை பெறணுமே. அந்த நித்திய வாழ்வை பெறுவதற்காகத்தான இந்த தூலம் எடுத்து வந்தது. இந்த தூல வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? இது நித்தியம் போலதான் காணப்படுது. ஆனா இது நித்தியமான வாழ்வு இல்லையே. இந்த உலக வாழ்க்கையானது ஒரு நித்தியம் போல காணப்படுகிறது. எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல. இது ஒரு மகா பயங்கரமான, அதிலும் மாறாத கவலையான வாழ்க்கையாக இருக்கிறது. இறைவன் இதற்காக உன்னை படைக்கவில்லை. எதுக்காக படைச்சாங்க அப்ப இறைவன்? இந்த கவலையான வாழ்க்கைக்கு அல்ல நாம் வந்தது. அந்த பயங்கரத்தை மாற்றவும் மகா பாரதூரமான காலம் கடந்த கோடி சூரிய பிரகாச நித்திய வாழ்வை நிலைப்பிக்கவுமான ஒரு பொருள் இருக்கிறது. அந்த வாழ்வு பெறத்தான் இந்த மனித தூலம் வந்தது. இப்போ அந்த வாழ்வு பெறுறதுக்காக தான் இந்த தூலம் வந்தது. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அடைவதற்காக இந்த தூலம் எடுத்து வந்திருக்க. உன்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த வாழ்க்கையை குறிவைத்ததாகத்தான் இருக்கணும். இந்த வாழ்க்கையில எது வந்தால் என்ன, எது போனால் என்னன்னு நீ இருக்கணும். இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய இன்பம் வந்தாலும் அதுக்காக நீ ஆடியும் பிரயோஜனம் இல்லை, ஒரு துன்பம் அழுதும் பிரயோஜனம் இல்லை. அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? நீ தொங்கிக்கிட்டு இருக்கிற கயத்துல தொங்கிக்கிட்டு இருக்க ஆபத்துல கீழே புலி வளர்ந்துக்கிட்டு நிக்குது, மேல இருந்து ஒரு பாம்பு வருது, அந்த கயிறை 2 எலி கத்தரிச்சுக்கிட்டு நிக்குது, நீ தொங்கிக்கிட்டு இருக்கியே. அப்படிப்பட்ட வாழ்க்கை தானே இந்த உலக வாழ்க்கை. அங்க நீ அனுபவிக்கிற இன்பம் எப்படி தொங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல மேல மரத்துல இருந்து சொற்ற அந்த தேனை நக்குறது தானே உன்னோட இந்த உலக இன்பம். இந்த உலகத்துல துன்பம் நினைக்கிறியே, அது என்ன, எப்படியாப்பட்ட துன்பம்? உன்னை பாம்பு கடிச்சு விஷம் தலையில ஏறிக்கிட்டு இருக்கேன், இந்த மரணம்ங்கிற ஆபத்து வரப்போகுதே, நீ ஒரு கொசுக்கடிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே, அது இப்படியாகத்தானே இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பமும் துன்பமும் இருக்கு. அதனால இந்த வாழ்க்கை ஒரு குறியாவை, இதுல வர்ற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒண்ணு போல பாக்குற ஒரு மனப்பக்குவம் வரணும். நம்மளுடைய குறியெல்லாம் அடுத்து வாழ போற அந்த நித்திய வாழ்க்கைக்குரியதாகத்தான் இருக்கணும். அந்த நித்திய வாழ்வை பெற இறைவனை நேருக்கு நேர் சந்தித்து அவ்வாழ்க்கையை கைபோட அதற்கான ஒரு வழி உண்டு. அதை அறியாமையால் இவ்வுலக மக்கள் இவ்வுலக வாழ்க்கையே சதம் என கருதி அவலமாக நுழைகிறார்கள். அப்படி இவர்கள் நுழைகிற அந்த நுழைவுக்கு பெயர், அந்த கடவுக்கு பெயர் சாவு. பின் எண்ணிறந்த காலம் நரக அவஸ்தையே, துன்பமே. அதில் நுழையும் வழியைத்தான் சாவு என்பது. அங்கே மீட்பு இல்லாமல் அவஸ்தையிட்டு கலங்குகிறார்கள். அந்நரகத்தின் நுழைவாயிலே கடவே சாவாம். அப்போ இதுக்காகவா இந்த உலக வாழ்க்கை? நாம இந்த உலக வாழ்க்கையில இதுக்காகவா நாம தூலம் எடுத்து வந்தோம்? இதுக்காக வரலையே. இந்த நித்திய வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதே, அதை பெற என்ன செய்யணும்?
அப்படின்னு தானே நாம சிந்திக்கணும். இந்த உலக வாழ்க்கையானது ஒரு வாழ்க்கையே இல்லையே. இது கோழி மேல சவால் செய்கிற வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது ஒரு கோடி சூரிய பிரகாசமான வாழ்க்கை இருக்கே. இந்த மனித குலத்துக்கு வாழ்க்கை முக்கியமானதுதான். ஆனா நீ நினைக்கிற இந்த வாழ்க்கை வாழ்க்கையே இல்ல. மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை. என்ன அந்த வாழ்க்கை? நீ நினைக்கிற இந்த தூல வாழ்க்கை இல்ல. அவஸ்தை, அவமானம், கஷ்டம், நஷ்டம் முதலிய எந்த இடரும் இல்லாத வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை. இந்த தூல வாழ்க்கையில இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து போகக்கூடிய வல்லமை உனக்கா கிடைக்காது. அது ஒருத்தவங்கள அறிவை சார்ந்து நின்னாதான் இதெல்லாம் நீ கடந்து போக முடியும். இந்த அவஸ்தை, அவமானம், கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் எந்த இடரும் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கே. அந்த வாழ்க்கையை நோக்கி நாம பயணிக்கிறோம். இங்க வர்ற கஷ்ட நஷ்டம்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை. இது இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். நான் போறேன் ஒரு அவஸ்தை, அவமானம் இல்லாத ஒரு பேரின்ப மகிழ்ச்சி வாழ்க்கை. அதை நோக்கிதான் என்னுடைய பிரயாணம் இருக்கணும். இப்படி நினைச்சுதான் நாம பயணிச்சுட்டே இருக்கணும் இந்த உலக வாழ்க்கையில. அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை இந்த ஊன உடலில் அடைய முடியாது. அழகையாகி அவஸ்தைக்கு போகிற உடல் வேறு, இளமை மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் பரமபத உடல் வேறு. தீட்டும் பரிசுத்தமும் பக்கத்துல இருக்கிறது. இது அஸ்தகிரியானால் அது உதயகிரி என்றோ. அதுதான் இன்னைக்கு நம்முடைய பெருமான சாவுல 2 வகை இருக்குதே. சாவுன்னு ஒண்ணு இருக்கு, மவுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப 2 வகை இருக்கு. இது தீட்டு, அது பரிசுத்தம். இது அஸ்தகிரி, அது உதயகிரி. அப்போ அந்த பேரின்ப வாழ்க்கையை நோக்குனதாகத்தானே நம்ம இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில எந்த அவஸ்தையோ, அவமானம், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் வரும் போகும். ஆனா இது எல்லாம் இல்லாத ஒரு பேரின்ப வாழ்க்கை இருக்குது. அதற்குரிய ஒரு பரமபத உடலை, அந்த வாழ்க்கை வாழ்றது இந்த உடல்ல வாழ முடியாது. அதுக்குன்னு ஒரு உடல் இருக்கு. அந்த உடலை நாம பெறணும். அந்த உடலைத்தான் நாம் பெற வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? அந்த வாழ்க்கைக்கு பேரு மரணமிலா பெருவாழ்க்கை, மரணமிலா பெருவாழ்வு. இப்போ அந்த மரணமிலா பெருவாழ்வை பெறுறது தானே ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. மரணமிலா பெருவாழ்வாகிய அந்த பெரிய பாக்கியத்தை நீ பெறுவதற்காக வேண்டியே இறைவன் இந்த நீதி வித்தாகிய மனு தூலத்தை உண்டாக்கினான். நீ அதை பெறணுங்கிறதுக்காக தான் இந்த தூலத்தை உண்டாக்க பெற்றது. இந்த மனித தூலத்தை படைத்தது செத்து போகிறதற்கு அல்ல, அநியாய மரணத்திற்கு போகிறதற்கு அல்ல. அநியாய மரணத்திற்கு போய்விட்டாலோ என்ன கதி? எக்கோடி காலத்திற்கும் அங்கு நித்திய அவஸ்தை தானே. இந்த சாவுன்ற ஒரு நிமிட கஷ்டம் தானே, ஒரு சடுதி சாவு தானேன்னு நினைச்சுட்டானே நீ செய்யற. அது அப்படி இல்லை. அதுக்கப்புறமா எக்கோடி காலத்திற்கும் அந்த நித்திய அவஸ்தை தங்கி தரித்து விடுமே. அங்கு சாகாமல் அழகையாக இருக்கிறான் என்று காட்டுவதற்காக தானே தெய்வம் முதலிய ஜபசம் முதலிய எல்லா சடங்குகளும் இந்த உலகத்தில் செய்யப்படுது. எதுக்காக தவசம் எல்லாம் செய்யறாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தானே. இந்த மனுஷன் அழிஞ்சு போயிட்டா எந்த மிருகத்துக்காவது தவசம் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க சாவோட அதுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த மனிதன் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்றான், அவனுக்கு நாம கொடுக்குற இந்த தவசம் போய் சேரட்டும் அப்படின்னு தானே தவசம் பண்ற. நீ இந்த தவசம் பண்ணும்போது சொல்லப்படுகிற மந்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு நீ பொருள்படுத்தி பார்த்தீனா, அந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? அவன் நீங்காத அவஸ்தையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது அந்த மந்திரங்கள் எல்லாம். அது அர்த்தம் தெரியாமையே இவன் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த உலகத்தில் அதற்கு தவசம் முதலிய எல்லா சடங்குகளும் இந்த உலகத்தில் செய்யப்படுகிறது. அப்போது சொல்லப்படும் மந்திரங்கள் அவன் நீங்காத அவஸ்தையில் இருக்கிறான் என்பதையே குறிக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு அந்த அவஸ்தையில் நிற்கணும்? இந்த உலகத்துல ஒரு ஜெயில் தண்டனை கொடுத்தா கூட 10 வருஷம், மிஞ்சி 30 வருஷம், மிஞ்சி போனா ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை கூட ஆயுள் முழுக்க கிடையாது, அதுக்கும் சில வருஷம் கணக்கு இருக்கு. அந்த வருஷம் முடிஞ்ச உடனே வெளியே வந்துடலாம்.
ஆனா இந்த தண்டனை வெளியவே வர முடியாதே. எவ்வளவு காலத்துக்கு அந்த அவஸ்தையில் நிற்கணும் என்றால் எண்ணற்ற நெடுங்கால காலம் அந்த அவஸ்தையில் தங்கி தரிக்க வேண்டுமே. அந்த அவஸ்தையை மகிழ்ச்சி செல்வமாக மாற்றிக்கொள்வது, அப்போ அப்படி அவஸ்தையில போறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு மகிழ்ச்சி செல்வ வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது ஒண்ணு இருக்கு. அதை எப்ப செய்யணும்? இந்த பீத்த உடலில் இருக்கும் போதேதான் நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு அற்ப காரியத்துக்காக இந்த உடலை இழந்து அந்த நெடுங்கால பெரிய காரிய பேருயிர் வாழ்வை இழந்து விடக் கூடாது. இந்த பீத்த உடலில், இந்த அழி உடலில் இருக்கிற போதேதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஒரே ஒரு வேலைக்குத்தான் நாம் தூலம் எடுத்து வந்தோமே தவிர வேறு எந்த ஒரு வேலைக்கும் அல்ல. அப்போ அந்த தூலம் எடுத்து வந்தது எதுக்கு? அந்த நித்திய கால அந்த பேரின்ப வாழ்வை பெறணுங்கிற ஒரே காரியத்துக்கு தான் நாம தூலம் எடுத்து வந்தோமே தவிர வேற எந்த காரியத்துக்காகவும் தூலம் எடுத்து வரலையே. தெய்வம் உங்க அருளி செய்வாங்க. உலகத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் 1008 வேலை தெரியும், ஆனா எனக்கு ஒரே ஒரு வேலை தான் தெரியும். ஆனா உங்க வேலையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட வேணும்ன்ற அவசியம் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. ஆனா என் வேலை, எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரே வேலை இருக்கே, அதை எல்லாம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படியான ஒரு வேலை தான் எனக்கு தெரியும். அப்போ இந்த மனுத்தூலம் வந்தது செத்து போகிறதுக்காக அல்ல, அந்த யுகங்கோடி கால பேரின்ப வாழ்வை பெறுவதற்காக வந்ததுதான் இந்த மனுத்தூலம். அதை இந்த தூல உடல் இருக்கும் போதே நாம பெற வேண்டும். அதை எப்படி பெறுவது? நாம பெற முடியுமா அப்படின்னா பெற முடியாது. அதுக்குத்தான் ஒரு தேவ குருபிரானின் துணையை தேடிக்கொள்ள வேண்டும். உன்னை போல தேகியாக வந்து, அவங்களும் உன்னை போல தேகியாக தான் வருவாங்க. வந்து உன்னை விட இந்த பரத்தினுடைய லட்சணமாகிய சாகா கல்வி என்ற தெய்வீக கல்வியையும் கற்று, இந்த இகத்தின் லட்சணம், இந்த உலகத்துல இருக்கிற லட்சணம் உன்னை விட 2 பங்கு அவங்களுக்கு தெரியும். இந்த இகத்தின் லட்சணத்தை உன்னை போல் 2 மடங்கு கற்று தேர்ந்த ஒரு மெய்க்குரு உனக்கு தேவகுரு உனக்கு துணையாக வேண்டும். அப்பதான் நீ இந்த கடலை கடக்க முடியும். இந்த பிறவிங்கிறது ஒரு கடல் தான். இந்த பிறவி என்பதும் கடல் போன்ற ஒரு பயங்கரமான ஆழமிக்க ஒன்றுதான். அதுக்குள்ளயும் எனக்கு முழங்கால் அளவுதான்னு நீ இறங்கிடக்கூடாது. இறங்குனீன்னா சாவுதான் உனக்கு வரும். ஆக தன்னறிவில் அதை கடக்கிறேன்னு நீயா இறங்குறது எப்படின்னா தன்னறிவில் சாய்வது. அப்படி தன்னறிவில் சாயாம அந்த குருபெருமான் அவர்களுடைய இந்த இகத்தினுடைய லட்சணத்தை உன்னை விட 2 மடங்கு கற்று தேர்ந்து வந்திருப்பாங்களே, அவங்க அறிவுல நீ சாய்ந்து கொள்ள வேண்டும். அவங்க அறிவுல சாய்ந்து கொண்டினா தான் உனக்கு இந்த சாவு, இந்த அநியாய மரணம் வராது. இந்த பிறவி என்கின்ற இந்த சூழலில் தன்னறிவு கொண்டு சிக்கி தவிக்கிறவன் தான் மனிதன். ஆனா ஆசான் அறிவின் வழி செல்லும் போது அவனுக்கு பேரு தேவன். அவன் தான் தேவ நிலையை எய்துகிறான். தெய்வம் அவங்க அதை கோடாயுதப்பூர் திருவாக்கியம் 177 பிறவி சூழலில் இருந்து விழிப்பவர்கள் மனிதர்கள். இந்த பிறவி சூழலே சிக்கி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானே, பிராந்து எடுத்து போட்ட குஞ்சு போல பறக்க பறக்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அவனுக்கு பேர் மனிதன். பிறவா நெறியில் வாழ்பவர்கள் தேவர்கள். தன் யுகப்படி செய்யும் போதும் தன் அறிவில் சாயும் போதும் பிறவி சூழலில் சிக்கி விழிக்கிறான். நீ உன் அறிவிலே சாயும் போது நீ இந்த பிறவி கடல்ல சிக்கிக்கிட்டு கடல்ல கத்தளிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். ஆனால் தன் ஆசிரியரின் திருநோக்கிற்கு இணங்கி நடக்கும் போது பிறவா நெறியாகிய தேவ நிலையில் இருக்கிறான். அப்போ இந்த பிறவி சூழலில், இந்த பிறவி கடலில் நீந்தி சென்றுதான் நாம இறைவனடியை சேர வேண்டும். அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை பெற வேண்டும் அப்படின்னுதான் வள்ளுவர் பெருமான் அவர்களும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ இந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தித்தான் நாம இறைவனடியை சேரணும்.
அது நீந்தாம அதுல மூழ்கிட்டீங்கன்னா கோடி கால நரக வாழ்வு. அப்போ இதை நீந்துறதுக்கு எப்படி நீந்த முடியும்? இந்த கடல்ல எவ்வளவுதான் நீச்சல் கலை தெரிஞ்சாலும் கடல்ல இங்க இருந்து அந்த கரை வரை நீந்த முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த நீந்துவதற்கு ஒரு அரிய மரக்கலம் வேண்டும். ஒரு கப்பல் மாதிரி ஒரு தேவகுருபுரான் கிடைச்சா அதுல நீ ஏறி அமர்ந்து கொண்டா அவங்க உன்னைய கடத்தாட்டி விட்டுருவாங்க. அந்த நீந்துவதற்கு மரக்கலமாகிய ஒரு துணை கிடைச்சா பிறவி எனும் கரைகாணா அந்த அகண்ட இருக்கடலிடத்தே சிக்கி தவிப்பவர்களுக்கு அந்த அழியாப்பதி குடியேறு வாழ்வாக விளங்கும். இந்த கரையை தாண்டி போன பிறகு ஒரு அழியாப்பதியில நீ குடியேறுகிற ஒரு வாழ்வை பெறுவதற்காக அந்த நெடுங்கரன கரை ஏற்றுவதற்கென வரும் ஒரு அரிய மரக்கலம் போன்ற ஒரு துணை நமக்கெல்லாம் வேண்டும். அந்த அரிய கப்பலின் துணை கொண்டுதான் இந்த பிறவி கடலை கடக்க முடியும். இந்த துணை கொண்டுதான் அந்த பேரின்ப வாழ்க்கைக்கான தூலத்திற்குள்ளாக நாம நுழைய முடியும். அதுல நுழைஞ்சு கொண்டதற்கும் அந்த வாழ்க்கையை தேடிக்கொள்ளாததற்கும் இந்த தூலத்தை விடும்போது அந்த சாவுடைய நேரத்தில் அடையாளம் தெரிஞ்சிடும். இந்த துணையை தேடிக்கொள்ளாதவன் மூதேவியிலும் மூதேவி. குருவை பெறாதவனுக்கு சன்மார்க்கமே இல்லை. குருவை தொழான் மனு குப்பை. அப்ப குப்பையா போறியா? மூதேவியா போறியா? இல்ல அந்த பரமபத பேரின்ப வாழ்வை அடைய போறியா? நீ இந்த பரமபத வாழ்வை நீ பிறக்கும் போதே உனக்கு ஒரு விதி இருக்கு. நீ இப்படித்தான் பிறவிப்பிணிங்கிற ஒரு இதுல சிக்கி தவிக்கணும்ன்ற ஒரு விதி உன் தலைவோட்டுல எழுதி இருந்தாலும் அவங்க கையில சிக்கினா அந்த விதி எழுத்தை மாற்றிடுவாங்களே அவங்க. குரு என்பவர்கள் இதற்கு திருவாக்கியம் 92. குரு என்பவர்கள் உன் தலைவோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கு பதிப்பிப்பார்கள். உன் பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டி வைப்பவர்கள் அவர்களே. அப்போ இவ்வளவு சிறப்பான ஒரு தலையாக உன் தலையை மாற்றி வைக்கிறாங்களே. உன்னுடைய இதயத்தின் இருளை நீக்கி கோடி சூரிய பிரகாச ஆணிமுத்தாகிய மணிமந்திர மௌன வித்தை அங்கு கொண்டு வைப்பவர்களே குரு பெருமா. இச்செயலன்றி ஒருவன் எவ்வளவு படித்து ஓதினவனாக இருந்தாலும், எவ்வளவு பூஜை தொழுகை வணக்கமுடையவனாக இருந்தாலும், எவ்வளவு புகழ் ஆட்சி சம்பத்து உடையவனாக இருந்தாலும் குருவாக மாட்டான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு குரு பெருமான் அவர்களுடைய துணையை கொண்டு நாம இந்த பிறவி என்கின்ற இந்த கடலை நீந்தி கரை சேர வேண்டும். அப்போ இந்த பழமொழி சாகிறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆழம் என்ற இந்த பழமொழி வாயிலாக இந்த பூமியில 3/4 பங்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறத அந்த கடல், அந்த கடலை ஒரு முழங்கால் அளவு ஆழமாக எண்ணி இறங்குபவன் அவஸ்தைப்பட்டு சாகவே சாவான் என்பது போல இந்த பிறவி கடல் என்பதும் இந்த பிறவி எனும் கரைகாணா அகண்ட இருட்கடலாகத்தான் இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை. இதுல மயங்கி அலைந்து உழன்று கொண்டு இருக்கிறோமே, அதுல கரை ஏற வேண்டுமே. அத கரை ஏறணுமா அல்லது அதுல மூழ்கி சாகணுமா? கரை ஏறணும் தானே. அப்போ அதுல எப்படி கரை ஏறுவது? அதுக்கு நிறைய பாடு இருக்கிறது. அதுல கரை ஏறுறது லேசான காரியம் இல்ல. அதுக்கு நிறைய பாடு இருக்கிறது. அது எப்படி அந்த கரை ஏறுவதற்குரிய பாடுன்னு நம்முடைய தெய்வம் அவர்கள் திருமஞான குரல் திருவாக்கியம் 67 அருள் செய்யறது நம்ம பார்ப்போம். உடல் பொருள் ஆவி மூன்றையும் தங்கள் ஆசானுக்கே தத்தம் செய்துவிட்டு நீ இந்த பிறவி கடலை கடக்கணும்னா என்னென்ன பாடுபடணும்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு தெய்வம் ஒண்ணு அருள் செய்யறாங்க. உடல் பொருள் ஆவி மூன்றையும் ஆசானுக்கே தத்தம் செய்யணும். முதல்ல அவர்கள் பின்னே உயிரும் உடலும் போல தொடர்ந்து 9 அல்லது 10 வருடங்கள் ஆன பின்னர் 9 வருஷம் 10 வருஷம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. உயிரும் உடலும் போல அவங்க பின்னாலே நீ போகணும். அப்படி போனீனா அதுக்கப்புறம் 10 வருடங்கள் ஆன பின்னர் சுவாசம் ஒடுங்கி உள்ளடங்கும். அந்த 10 வருஷம் கழிச்சு தான் சுவாசம் உள்ளடங்கிற அந்த ஒரு சுவாசக்கலை பிரணவக்கலை உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள்
அப்படி சுவாசம் ஒடுங்கி உள்ளடங்கும் நிலையில் 3 ஆண்டுகள் ஓடினால் துவாதசாந்த பெருவழியை அவர்கள் அடைவார்கள். இப்போ இதுல முதல்ல ஒரு 9 வருஷம் 10 வருஷம் அவங்க பின்னாலே நீ போகணும், அப்பதான் சுவாசம் ஒடுங்கும். அதுக்கப்புறம் 3 வருஷம் போனீங்கன்னா துவாதசாந்த பெருவழியை அடையலாம். அதற்கு பிறகு ஒன்றன் பின்றாக 3 இருட்கடல்கள் இருக்கின்றன. ஒரு கடல் கிடையாது, 3 கடல் இருக்கு. ஒரு கடலே எவ்வளவு பெரிய கடல், அதை கடக்க முடியாது. 3 கடலை கடக்கணுமே, அதுவும் இருட்கடல்கள். 3 இருட்கடல்கள் இருக்கின்றன. அவற்றை ஊடுருவி செல்லணும். அவற்றை ஊடுருவி சென்றால் வெளிச்சக்காலை அந்த அந்த இருட்கடலெல்லாம் ஊடுருவி சென்றாதான் அதுக்கப்புறம் வெளிச்சமே உனக்கு தெரியும். அது கைவரவான பின்னர் தான் யமனாகிய படர் அஞ்சி விலகும். அப்ப இந்த பிறவிப்பிணிங்கிற யமனாகிய படர் அஞ்சி விலகணும்னா இவ்வளவு பாடுபடணும் நீ இத்தனை ஆண்டுகள். அதுக்கப்புறம் தான் இந்த யமனாகிய படர் உனக்கு அஞ்சி விலகுற அந்த ஒரு வல்லமை உனக்கு கிடைக்கும். அப்ப இப்படியான அருந்தவ பாட்டால் பெற வேண்டியதாக இருக்குது அந்த பேரின்ப பெருவாழ்வு. இந்த உலக வாழ்க்கைய நாம முடிக்கிற நேரத்துல நாம் அடைய போற அந்த பேரின்ப வாழ்க்கை அடைகிறதுக்கு இவ்வளவு பாடுபடணும். ஆனா தெய்வம் அவர்கள் நம்மளை இவ்வளவு பாடுபட சொல்லல. ஒருவர் இப்படியான அருந்தவ பாட்டால் ஒருவர் அடைகின்ற வல்லபத்தை, இவ்வளவு அருந்தவ பாடுபட்டாத்தான் அடையணுங்கிற வல்லபத்தை நமக்கு எப்படி தர்றாங்க? எம் தவத்தை இட்டு நிரப்பி, ஏன் தவம் இருக்கு அதை போட்டு நிரப்பிடுறேன் உனக்கு. நீ ஒண்ணுமே இவ்வளவு பாடெல்லாம் இவ்வளவு பாடுபட்டு தான் பெறணும். ஆனா நீ ஒண்ணுமே பட வேண்டாம். நான் எல்லா பாடுபட்டும் உனக்கும் இளவு ஊட்டுறதுக்காக நான் நிறைய தவம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை போட்டு உனக்கும் இளவு ஊட்டுறேன்னு தெய்வம் ஒவ்வொரு நேரம் கோபத்துல சொல்லுவாங்க. அப்போ நமக்கும் இட்டு நிரப்புறதுக்காக அவங்க எம் தவத்தை இட்டு நிரப்பி உங்களுக்கும் யமனனுகா அந்த பதவி கிட்டும்படி செய்கின்றோம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு பதவிய நமக்கு அவங்க அந்த இனாமாக அவங்க பாடுபட்டு பெற்றதும் இல்லாம நமக்கும் போட்டு நிரப்புறதுக்காக தவத்தை அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்களே. நீ கூட சொன்னாங்களேப்பா, வடலூர் வல்லற்பெருமான அவங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் பெற்றிருக்கலாமே, யாராவது பெற்றார்களா? ஒரு ஈங்குஞ்சு கூட அவங்க சொன்னதை கேட்கலையே. கடையை விரித்தோம் கொள்வார் இல்லைன்னு போயிட்டாங்களே. அப்போ அந்த எவருடைய உதவியும் எட்டி தீண்டப்படாத அந்த யமன்பதி எல்லையில் உதவுவாங்களே. நீ என்ன செய்யணும்? நீ அவங்ககிட்ட கையேந்தி நின்னா போதும். அவங்க தவத்தை போட்டு உன்னை அந்த எல்லையில காப்பாற்றி உன்னை அந்த நித்திய பேரின்ப தேகத்தை உனக்கு இனாமாக கொடுக்குறாங்க. அப்படி தருகிறவர்களே தெய்வம் என்பதை இந்த உலகம் அறியவில்லை. அப்போ அந்த தெய்வத்தை இப்படியெல்லாம் நமக்கு இனாமாக தருகின்ற அந்த தெய்வத்தை நாம என்ன செய்யணும்? நாளும் அவங்களை தரிசிக்கணும். நாளும் அவர்களை தரிசித்து அந்த தரிசனை விட்டு இம்மி அளவு கூட நாம விலகக்கூடாது. இந்த உலக காரியங்களோ, இந்த உலக அற்ப கஷ்டங்களோ, இந்த உலக எந்த ஒரு நினைவுகளோ நம்மளை அவங்க நினைவிலிருந்து விலகி கொண்டு போகவே விடக்கூடாது. நாளும் அவர்களுடைய அந்த தரிசனை விட்டு விலகாது நின்று, தெய்வமே எங்களுக்கு நீங்கள் தந்துள்ள இந்த அனித்திய ஆட்கை குடிலையை நாங்கள் விடுகின்ற காலத்தில் தவறாதவர்களாய் ரூஹாணி என்னும் அந்த ஜீவ தேகத்தில் எங்களை புகுத்தாட்டி வைக்க வேண்டும் ஆண்டவர்களே. அப்போது அந்த காலனுடைய இருள் அமளியில் சிக்கி பேயவை இனங்களாகி விடாமல் எங்களை ரட்சிக்க வேணும் ஆண்டவர்களே. அந்த காலனுடைய கணவாய் என்னும் கடூர கோர எல்லையில் எங்களுடைய கண்ணு கலங்காமல் காத்து ரட்சிக்க வேணும் ஆண்டவர்களே. எவர் உதவியும் எட்டப்படாத அந்த யமன்பதி எல்லையில் உங்கள் திருவடி தீட்சையின் திருப்பாலிப்பு திருவருள் எங்கள் மீது திரும்ப வேண்டும் ஆண்டவர்களே என்றுதான் நாளும் நாம வேண்டி நிற்க வேண்டும். அப்போ இந்த உலக வாழ்க்கையை பெருசாக நினைக்காம, இந்த கடல் எல்லாம் முழங்கால் ஆழம்தான், நான் ஈஸியா இறங்கிடுவேன்னு அஞ்சுவதற்கு அஞ்சாம, இந்த உலக வாழ்க்கையே பெருசன, இந்த கடல்ங்கிறது அது அந்த பழமொழிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த உலக வாழ்க்கையும் அப்படியாப்பட்ட பிறவி கடல் தான். அது ஒரு கடல் அல்ல, 3 இருட்கடல் அப்படிங்கிறாங்க. அதுல போய் ஈஸியா காலை விட்டு இறங்கி மாட்டிக்கிடாம, அதுல பட்டும்படாமலும் இருந்து
அந்த அடுத்தாப்போல வாழ போறமே இந்த தூல வாழ்க்கையை விடுகின்ற காலத்தில் தவறாதவர்களாய் அந்த ரூஹானி என்னும் ஜீவதேகத்தில் வாழப்போகிற அந்த வாழ்க்கையை நமக்கு அளிக்கவிருக்கும் நமது பெருமானவர்களது பொன்னடியை நாளும் போற்றி பணிந்து வேண்டி நிற்போம். அந்த வரத்தை நமக்கு அளிப்பதற்கு நிற்கும் நமது பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டிப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.